நாம் கை தட்டி அன்போடு வரவேற்போம். அதை தொடர்ந்து நம்முடைய பல்லாவரம் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய கருணாநிதி அண்ணன் அவர்கள் நம் மத்தியிலே ஒவ்வொரு மக்களும் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை நம்முடைய திருச்சபை ஊழியர்கள் சார்பாக கனப்படுத்த இருக்கிறோம். அவரும் எதை கனப்படுத்திட்டு அவசரம் இன்னொரு நிகழ்ச்சிக்கு அவங்க போகணும். ஆகவே அவர் நல்ல கைத்தட்டி திருச்சபை சார்பாக சிறப்பான நேரத்தில் கூட அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ நம்முடைய பிஷப் பேராக ஆசிரியர் மக்கள் நம்முடைய பாச மாணவர்கள் உள்ளிட்ட வருகை தந்துள்ள அத்தனை தாய்மார்களுக்கும் தெரியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் நான் கலந்து கொள்வதில்லை. இந்த ஆண்டு கூடாறு பண்டிகை மிக அற்புதமாக மிக அமர்க்கலமாக நம்முடைய சொந்த இயேசுவை நாம் பேசுகின்ற நேரத்திலே உண்மையாகவே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இயேசுவின் நாமத்தினால உண்மையாகவே எல்லா குடும்பமும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதுதான் கூடார பண்டிகையாக நான் நினைக்கின்றேன். உங்கள் குடும்பத்திலே கடவுள் எல்லா வளமும் பெற்று இயேசுனால் நல்லபடியாக வாழ வாழ்த்துக்கிறேன். நன்றி. அண்ணா அவர்களும் அவருடைய மனைவி ஸ்டெல்லா ரூபி அவங்களும் நம்ம ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறவங்க. எப்பொழுதும் குடும்பமாக வருவாங்க. இன்னைக்கு வர முடியல. அவர்கள் இப்பொழுது அண்ணே 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 ஒரே ஒரு நம்ம இந்த கூடாரப்பட்டியில சிறப்பு பரிசுகள் நிறைய வச்சிருக்கிறோம். இதெல்லாம் கொடுக்க போகிறோம். வெளியும் நிறைய பிரைஸ் இருக்கு. அதுல முதல் பரிசு பீரோ. ஒவ்வொரு வருஷம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒவ்வொரு முறையும் நாங்கள் குலுக்கி தேர்ந்தெடுப்போம். இந்த முறை திருச்சபை மக்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டு அதில் அவர்கள் யசோதா குடும்பத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வெளியே போயிடுவோம். அதை பெற்றுக்கொண்ட பிறகு அப்படி உள்ள வந்துட்டு நம்ம நிகழ்ச்சி நடக்கும். அவங்க புறப்படுவாங்க. அவர் முதல் பரிசை கொடுத்துட்டு நம்ம விடைபெறுவாங்க. நீங்க இங்கேயே இருங்க. ஓகே, எங்கேயும் போயிடாதீங்க. அதை கொடுத்துட்டு வீரோ அங்கேயே இருக்கட்டும். அப்படியே கொடுத்துட்டு அப்படியே கலந்துடுவாங்க.
வேதத்தின் மைந்தனே விசுவாசித்தேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் இருமை வருடங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் இருமை வருடங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் பாடுவேன் எங்கள் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்றும் நன்றி கூறுவேன். என்றும் நன்றி கூறுவேன். ஓகே, இந்த நல்ல நிகழ்ச்சியில அடுத்தடுத்து என்ன பண்ண போறோன்ற ஒரு பெரிய யோசனை திரும்பிக்கல. நம்ம சர்ச்சினாலே ஒரு வைப்ரேஷன் இருந்துட்டே இருக்கோம். நீங்களாம் ஒரு மாதிரி அமைதியா இருக்கிறத அவங்க நினைக்கிறப்பாங்கன்னா எல்லா சர்ச்சுமே இப்படிதான் இருப்பாங்க போலன்ட்டு. நாம் எவ்வளவு மகிழ்ச்சியானவன்றத இந்த கூடார பண்டிகை நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோன்றத நம்ம ரெண்டு இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் கைகள் பைபிள்ல 10 நரம்பு வீடியா. இந்த இசையை விட இந்த இசைக்கு ரொம்ப பவர் அதிகம். வெளியே இருக்க எல்லாரும் சேர்த்து மகிழ்ச்சி பாடுவேன் எதிர்பார்க்குறீங்க. இப்போதைக்கு நான் பாட மாட்டேன். நான் பாட்டா ஐயா பாடின பாட்டு கேட்போமா போயிடலாம் அப்படின்னு நினைச்சுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். நிறைய நிகழ்ச்சி இருக்கு. பண்டிகையில் கடைசி நாள் யோவான் 7:37 இப்படி போட்டிருக்கு. பண்டிகை கடைசி நாளில் இயேசு எழுந்துள்ளார். உங்கள் பிரதான தலைவர் அவர்தான். அவர் எழுந்து நிற்கும் பொழுது எல்லாம் அடங்கிவிடும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இந்த பண்டிகைக்கு நான் ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறேன். நிச்சயம் நோக்கம் எல்லாம் நிறைவேறும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை ஒன்று சொல்லி கடைசியா உங்களுக்கு சில சாட்சியெல்லாம் சொல்ல போறோம். போன வருஷம் கூடார பண்டிகையில் கலந்து கொண்ட நிறைய பேர் இப்போ அற்புத சாட்சியா மாறி இருக்காங்க. அவங்களே உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. போன வருஷம் அவங்க என்ன பொருத்தனை பண்ணாங்களோ அது படிச்சிருக்கு. இந்த கூடார பண்டிகை தேவனுடைய வீட்டில் வந்து பொருத்தனை செய்தது படித்திருக்கிறது. கடந்த 2 வருடங்களை விட இந்த வருடம் ஆர்ப்பாட்டமும் நாம் செய்திருக்கிற சிறப்பான செயல்களும் குறைவுன்னு நினைக்கிறீங்களா அதிகம் நினைக்கிறீங்களா? அடுத்த வருஷம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் நேற்று சொல்லிட்டேன். அடுத்த வருஷம் நாம அந்த கார்னர் சங்கத்தினர் அந்த கிரவுண்ட்ல தான் கூடாரம் போட்டு கொண்டாட போறோம். இப்பொழுது இந்த நல்ல மகிழ்ச்சியான தருணத்திலே நம்ம ஊழியர்களுக்கு மிகுந்த உறுதுணையாக ஜபத்துல நல்ல ஆலோசனையில நமக்கு வழிகாட்டுகளா இருக்கிற நல்ல குடும்பங்களை கட்ட தந்திருக்கிறாங்க. இப்பொழுது நம்ம ஊழியம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இந்த சமீப காலத்துல இந்த ஊழியர்களை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு அவங்க மிகுந்த ஜபத்தினால பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க எங்களோட கூட இருப்பதை மிகவும் பெருமையாய் நாங்கள் நினைக்கக்கூடிய பல குடும்பத்துல 2 குடும்பங்களை இப்பொழுது முதலாவது நாங்கள் அழைக்க போகிறோம். அவங்கள பிஷப் ஐயா அவங்க சால்வை வைத்து ஒரு பழத்தட்டை அவங்க கொடுத்து இந்த ஊழியத்துக்கு அவங்கள தூண்களா இருப்பதை எண்ணி ஆண்டவர் மகிமைப்படுத்த போறாங்க.
இப்பொழுது அந்த முதலாவது குடும்பத்தை நான் வரவேற்கும் போது நீங்கள் கைகளை கெட்டியமா கட்டிக்கிட்டு அப்படியே முறைச்சி பார்க்கணும். அப்படியா? நல்லா கையை தட்டி ஓகே. மேத்யூ அங்கிள் வயோராக்கி அவர்களை இந்த ஊழியத்தின் சார்பாக அந்த வருகிறதுக்கு வரவேற்பு வணக்கு தேசத்தில் உத்தர இன்ஸ்பெக்டராக ஒரு நல்ல ஜாப் இருக்கு. இது நம்ம சர்ச்சுக்கு ஒரு நல்ல பிஎஸ்ஆ இருக்கிறது. அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொருவரையும் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் இந்த ஊழியத்தையும் ஆண்டவரே தொடர்ந்து உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தரிசனத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து உமக்கு கொடுத்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பரலோக பிதாவே. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறதான வார்த்தையின் தரிசனம் திருச்சி இப்போது எலிசா சுமித் அவர்கள் இந்த கூடார பண்டிகையிலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விழா குழுவினரை, உடல் ஊழியர்களை, மூப்பர்களை, இங்கே கூடியிருக்கிற நம்முடைய இளைஞர பந்துக்களை வாழ்த்தி அவருடைய மனம் நீங்கள் ஒவ்வொன்றையும் செய்யும்போது மகிழ்ந்து நேர்ந்ததை பார்த்தேன். என்கிட்ட சொல்லுவோம் அவருக்கு, நான் மாமா உங்களுடைய அக்கா வீட்டுக்காரு மாமா ஜனங்க வேற லெவல் மாமா வேற லெவலில் பண்ண அந்த நிறைந்த மனம் ரொம்ப முக்கியம். நான் நிறைய நேரத்தில் நம்ம சர்ச்சில் நிறைய வெளி பாஸ்டர்களை சேர்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு முறை ஒரு மீட்டிங்க்கு ஒரு பாஸ்டர் லோக்கலில் கூட்டேன். உள்ளே வந்துட்டு யார் நம்ம சர்ச்சை விசுவாசிக்காரோ பார்த்தாரு. அது ஏற்றி கேட்குறாரு, இல்லை இந்த சர்ச்சை விசுவாசிகள் இருக்கான்னு பார்த்தாரு. அடுத்தது எவ்வளோ காணிக்க கொடுத்துருப்பாங்க ஏன்னு கேட்குறாரு. அந்த சீப்பான குணம் இருக்கிற யாரையுமே நம்ம சர்ச்சுக்குள்ள சேர்க்கறதில்ல. இது வந்து பிஷப் மாறலாம், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஜீவன்களிலே எல்லாம் முக்கியமானது. பிரதமர் பேராயர் ஜஸ்டின ஐயா அப்படின்னு ஒரு எல்லாரும் கனத்துக்குரிய ஒரு ஊழியரால் மதித்து கனம் கொடுப்பார்கள். அவர் போகிற நிறைய இடத்துல அவருக்கு இந்த மாதிரி சீர்வரிசெல்லாம் வைத்து அவர் கனம் கொடுத்துவாங்க. அவர் என்ன தம்பி அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என் மேலே அளவு கடந்து அன்பு கொண்டவர். என்னை முதல் முறை அப்படின்ற அந்த ஆர்டினேஷனை நான் ஒரு நாள் என்னுடைய பர்த்டேக்கு எல்லாரும் நம்ம சர்ச்சை விசுவாசிகளாம் எப்பவுமே என்னுடைய பிறந்த நாளில் திருமண நாளில் எல்லாரையும் வெளியே கூப்பிட்டு போயிடுவேன். சர்ச்சை மக்களெல்லாம் அவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நானும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவங்களோட சேர்ந்து. அப்படி நான் கிளம்புற டைமில் அண்ணன் ஒரு ஃபோன் வந்துச்சு, தம்பி எங்கே இருக்கிறீங்க, நான் ஒரு இடம் வெளியே கிளம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் போக முடியுமாப்பா ஒரு சர்ச்சைக்குள்ள, ஒரு சர்ச்சையில் ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம் அப்படின்னா. நான் சொன்னேன், அண்ணே நாங்கள் அவசரமாக கிளம்பிட்டு வேனில் இருக்கிறோம், உனக்காக தான் வந்திருக்கிறோம், உன்னை கனம் பண்ணுறதுக்காக ஒரு சர்ச்சில் நாங்கள்லாம் கூடி இருக்கிறோம். பெரிய பிளான் எல்லாம் இல்லை, பெரிய விழா கிடையாது, நோட்டீஸ் சர்ச்சு கூட எல்லாம் இன்வைட் பண்ணல. ஆனால் அவருக்கு ஒரு நாள் தோன்றிருக்கு இவரை கனப்படுத்தணும்ட்டு நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் இணைத்து கொண்டு ஒரு சர்ச்சில் எனக்காக வெயிட் பண்ணி இன்னைக்கு நம்ம இமானுக்கு ரெவரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து கனப்படுத்த போறோம்னு சொல்லி என்னை முதலாவது கனப்படுத்தின அன்புக்குரிய பேராயர் அவர்களை திருச்சபை சார்பாக நன்றி உள்ள இதயத்தோடு அவர்களை நாங்கள் எங்களுடைய அன்பை தெரியப்படுத்துகிறோம். அதை போல நம்முடைய அன்புக்குரிய பிஷப் ராஜையா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இங்கே வந்த நிறைய பேராயர்களை அழைத்து வந்த ஒரு முக்கிய இடத்துல அவர் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. 4:30 மணிலேருந்து நம்மளை விட ரொம்ப ஆர்வமாக நீங்கள் என்னென்ன பண்ண போறீங்க, என்ன புத்தி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஆசையாக ஊழியத்தை நேசிக்கிறவர், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நபர்.
அவரோடு கூட அவருடைய அன்புக்குரிய மனைவி, அவங்களுடைய மனைவி வந்திருக்காங்க. அவங்க எங்களை எங்க பார்த்தாலும் பாஸ்டர் ஒரு பாட்டு பாடிடுங்க, பாஸ்டர் நீங்க ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்லி எங்களை நேசிக்கிற ஒரு நல்ல குடும்பத்தா ஆண்டவருக்கு மகிமை. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது, இன்றைக்கு நீங்க வந்தது. இன்றைக்கு நம்ம மத்தியில அருமையான இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு போனார். அவரும் நம்மளை நேசிக்கிற ஒரு பொலிட்டிக்கல் லீடர். இப்போ நமக்கு முடியல, நமக்கு சிறப்பு பரிசெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்போ குழுக்கள்ல எடுத்து என்ன பண்ணுவோம், எடுப்போம். சிலது நாங்கள் எடுப்போம், சிலது உங்களை எடுக்கப்போம், சிலது குட்டி பிள்ளைகளை எடுப்போம். நம்பி நாங்க வாழ்கிறோம் ஏசையா, உங்களை நம்பி நாங்க வாழ்கிறோம். கை கூப்பி சொல்லுங்க, ஏசையா உங்களை நம்பி என்ன சொல்லுங்க. காத்து கருப்பு வந்தாலும் காத்து தெய்வம் நீதானே, வியாதி மருமம் வந்தாலும் போக்கு தெய்வம் நீதானே. சொல்லுங்க, காத்து கருப்பு வந்தாலும் காத்து தெய்வம் நீதானே, வியாதி மருமம் வந்தாலும் போக்கு தெய்வம் நீதானே. மகாயிருக்கும் தயவுள்ள நல்லாண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். வானம் திறந்திருக்க சிங்காசனத்தில் வைத்திருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக குமாரனுடைய வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானுடைய வழிகாட்டுதலின்படி இதோ உச்சிதமான பதார்த்தங்களினாலும் கடகங்களினாலும் ஆண்டவர் விலை உயர்ந்த மதிப்புள்ள அன்பினாலும் அநேக ஆபரணங்களை கொண்டு வந்து ஈசாக்கு ரெபேக்காலுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே ரெபேக்காலிடத்திலிருந்து ஆண்டவரே இன்றைக்கு இந்த இரு வீட்டாருக்கு அன்புக்கு பாத்திரமாக மணமகன் மணமகளாய் ஆண்டவரை மெய்வாகத்தில் இணைய போகிற கரோலிற்காக ஆண்டவரே சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதோ மணமகன் மணமக்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ பரிசுத்தவான்கள் புடைசூழ ஆண்டவரே பந்து ஜனங்கள் புடைசூழ உற்றார் உறவினர்கள் மத்தியில வானம் திறந்திருக்க சிங்காசனத்தில் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய இருதயம் மகிழ்ந்திருக்கத்தக்கதாக இதோ இந்த பிள்ளைகள் ஆண்டவரை மணமக்களுக்கு மணமகன் வீட்டாரும் ஆண்டவரை உறவினர்களும் ஆண்டவரே சகோதர சகோதரிகளை குடும்பமாய் அவருடைய அன்பின் ஆண்டவரே ஆசீர்வாதத்தினுடைய அநேகமாய் ஐஸ்வர்யமாய் ஆசீர்வதித்திருக்கிற மிக உயர்ந்த அன்பான ஆண்டவரே தகப்பனை மகத்துவமான சில காரியங்களை கொண்டு வந்து இதோ மணமக்களுக்கு பரிசாக ஆண்டவரே தகப்பனை உடன்படிக்கைக்கு அடையாளமாக மெய்வாகத்திற்கு ஆண்டவரே அடையாளமாக உடன்படிக்கைக்கு அடையாளமாக கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு இந்த பொருட்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு அருமையான சகோதரன் சகோதரனுடைய பந்து ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே பிதாவாகிய குமாரனுடைய வார்த்தைக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக இதோ பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நடக்கிறது உடன்படிக்கை கர்த்தருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை ஆசீர்வதித்து சமாதானத்தின் தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிற விலை உயர்ந்த அன்பின் ஊற்றிலிருந்து கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே பொருட்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அன்புக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கும் கிருபைக்கும் தயவுக்கும் நீ கொடுக்கிற இந்த பிள்ளைகள் மூலமாய் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பொருளுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ ஆசீர்வதித்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே ஒவ்வொரு பந்து ஜனங்களையும் இணைக்கப்படுகிற இரு வீட்டாருக்கும் இதன் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற உம்முடைய சமாதானத்தின் அன்பு ஜீவ நதியை போல இருதயத்தில் இரு வீட்டாரிடத்தில் அந்த புறப்படுகிற மகிழ்ச்சியான புகழ்ச்சியான கீர்த்தியான மிக சந்தோஷமான இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கர்த்தரால் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இது பரலோகத்தில் முன்குறிக்கப்பட்ட நாளுக்காய் ஸ்தோத்திரம். இது கர்த்தரால் உண்டு பண்ணின இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதை நீ ஆசீர்வதித்து அருமையான மகளுக்கு கொடுக்கிற ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு மகள் இன்னும் இதில் விருத்தி அடைய ஆசீர்வதிக்கப்பட வானத்தின் பூமியின் ஆண்டவரை ஆசீர்வாதத்தினாலே பொக்கிஷத்தினாலே ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவரை ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் நிரப்பப்பட தேவன் உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
ஆவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமே பஸ் நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதலாம். கூட இருப்பதா இப்பொழுது அவர்கள் தொடச்ச உடனே தான் பளிச்சுன்னு இப்போ அழகாக இருக்கு. எல்லாருமே வாங்க, ஒவ்வொரு ஆளாக பார்க்கணும். அப்படியே வீட்டில் கொண்டு போயிடலாமா? இது என்னப்பா? போதாதா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டிம்மாக இருந்துச்சு, பின்னாடி தொடக்கல, டக்குன்னு க்ளீனாக இல்லை. இப்போ க்ளீனாக இருக்குது. फास्ट फास्ट बस स्कूटर भैया मैं
போட்டு தெரியுங்களா ஒரு போட்டு அதுவா நெருப்பு வரலாம் சிஸ்டர் அதை இப்பொழுதே சொல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் இதை குறித்து ஒருவரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இன்னொரு எழுப்பி நிற்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜோலின்பா, நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கிறீர்கள். கரோலின் பெட்ரிசியாவை விவாகம் பண்ணுவதற்கு இங்கே வந்திருக்கிறீர்கள். நம்முடைய நடுவில் தேவன் இருக்கிறார். இந்த கரோலினை திருமணம் செய்யக்கூடாதபடிக்கு ஏதாவது முகாந்திரம் தடைகள் இருக்குமாயும் அதை இப்பொழுதே சொல்லும்படி நான் உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது தடைகள் இருக்கிறதா? தடைகள் இல்லை. கரோலின் ஏதாவது தடைகள் இருக்கிறதா? தடைகள் இல்லை. இவருடைய பெற்றோர்கள் முன்னாலே வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள், கரோலினுடைய பெற்றோர்கள் முன்னாலே வாருங்கள். அவருடைய அருகிலே வந்து நில்லுங்கள். ஜோலியின் பாருடைய பெற்றோர்கள் அருகிலே வந்து நில்லுங்கள். உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த பெற்றோர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். பெற்றோர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். கரோலின், ஜோலியின் பால் நல்லா இருக்காரா? ஒரு ஒரே நாள்ல போட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு ஏற்ற துணையாக உன்னுடைய அருகிலே வந்து நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. அப்படியானால் அவரை பெற்றெடுத்து வளர்த்த பெற்றோர்கள் மிக முக்கியம். அப்படித்தானே? நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பெற்றோர்கள் வருத்தப்படும்படி, துக்கப்படும்படி ஒரு நாளும் ஒரு காரியமும் செய்யக்கூடாது. எனக்கு நல்ல
We warmly welcome each and every soul that has come to wish our bride and groom. Can we all rise and welcome the bride and groom? Let us all rise and welcome these beautiful couples as they walk hand in hand into a brand new season of love. Can we make a loud noise? Karana Laksana, Karana Laksana, the beautiful bride and groom, Carol, Respect, and Soul God. இருங்க அங்கெல்லாம் போக மாட்டேன் கவலைப்படாது So now, we are going into a prayerful session. முதலாவது opening prayer பண்ணும்படியாக we invite Pastor Ambrose family, Chengalpatti AD Church. For the opening prayer, we invite Prophet Pastor Tangasamy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திருமண நாளில் மணமக்களை ஆசீர்வதித்து ஒரு இந்த ஆசீர்வாதமாக ஆசீர்வதிக்கிறார். ஒரு தேவதூதன் இங்கே வந்திருக்கிறார். தேவதூதன் வந்து மணமகனை ஆசீர்வதிக்கிறார், மணமகனை ஆசீர்வதிக்கிறார், இந்த வைபவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு தரிசனத்தோடு இந்த திருமணம் நடந்தது. இந்த திருமண நாளிலே 1100 தூதர்கள் வந்து வாழ்த்துகிறார்கள் மணமக்களை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் எல்லா ஆசீர்வாதம் பெற்று ஒரு வாழ்ந்து சுற்றிருக்கார். என் ஜீவனை கொடுத்துக்கிறேன். ஒரு வாழ்வு பகுதியில் வாழ்ந்திருந்தாலும் பல பகுதியில் வாழ்ந்து சுவித்திருப்பார்கள். எந்த குறைவு இருக்காது, எல்லா நிலைமைக்கும் கற்பனை வாய் சொன்னது அப்படியே இருக்கும். 3 அற்புதங்கள் ஒரு வாழ்க்கையில் நடக்கும். இந்த திருமண நாளிலே அநேக தூதர்கள் வந்து மணமக்களை வாழ்த்துகிறார்கள். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து 12 குடங்களை செய்து ஆசிரியிருக்கிறார். ஒரு எதுவுமே ஆசிரியிருப்பார்கள். அது கர்த்தருடைய நாமம் வகைப்படும். கர்த்தர் நாமே ஆசிரிப்பார். உன்னை ஆசிரிக்கிறேன், உன்னை ஆசிரிக்கிறேன், மணமகனை ஆசிரிக்கிறேன், ஆசிரிக்கிறேன். நீங்கள் இருவர் 3 மாதத்துல ஒரு பரிசை ஒரு கொடுப்பார். திருமண நாளிலே 1100 தூதர்கள் வந்து வாழ்த்தினார்கள். நீங்கள் வாழ்ந்து சுவித்தீர்கள். இந்த மணநாள் என்று ஆசீர்வாத நாள். உலகத்திலே எத்தனையோ மகனுக்கான இருப்பை கத்தராக ஆண்டவர் தீர்க்கதரிசியாக தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது அவசியத்தை வெளிப்படுத்த இந்த மாதம் போய் அடுத்த மாதம் எந்த ஆசீர்வாதத்தை நீ விட்டுக் கொண்டிருக்கிறோ அனைத்து 7 வருஷம் தாண்டி 8வது வருஷத்துல நீ உயர்விலும் உயர்வார்கள் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார் என்று ஆசீர்வாதத்தை இது வாழ்த்துத்தான். Thank you, Pastor, for your blessings and prayer for the bride and groom. Next, we are going to a sweet session. For the cake cutting, I invite Pastor Ambrose and family, Chengalpatti AD Church.
Praise the Lord. Let's celebrate this cake cutting along with this couple. ನಾವೆಲ್ಲರೂ ಹೇಳಿದ್ದೀವಿ ಕಾಂಗ್ರಿಗೇಷನ್ ಅವರ ಹೇಳಿದ್ದೀವಿ. Praise the Lord. இது நம்ம families are both families, grandchildren, our kids are also here.